குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வீட்டில் இருந்தபடி உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044445969444 நம்பருக்கு கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த அத்தனை சந்தேகங்களுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் விடையளிக்கிறதுக்காக இந்திரா ஐவிஎஃப் சென்டர்லேருந்து கன்சல்டன்ட் சைக்காலஜிஸ்ட் அண்ட் ஐவிஎஃப் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் எஸ் அர்ச்சனா ஐயநாதன் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர். டாக்டர், ஒவ்வொரு வாரமே வந்துட்டு ஐவிஎஃப் அது மட்டும் இல்லாமல் இன்ஃபெர்டிலிட்டி பற்றி பல விஷயங்கள் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்களும் தெளிவான முறையில் பதில்கள் அளிச்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் ஃப்ரீசிங், இந்த ஃப்ரீசிங்கிற டேர்ம் பல பேர் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை பற்றி ப்ரீஃபான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டா நல்லாயிருக்கும். ஓகே, ஐவிஎஃப்ல தான் நம்ம அந்த ஃப்ரீசிங் பற்றிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐவிஎஃப்னும் போது டெஸ்ட் டியூப் பேபி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இல்லையா? ஸோ ஃப்ரீசிங்ன்றது எதை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவை நம்ம ஃப்ரீஸ் பண்ணலாம், எம்ப்ரியோ ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்கிறது. அது இல்லைன்னா ஒரு பெண்ணுடைய கருமுட்டைகள், அதாவது எக்ஸை ஃப்ரீஸ் பண்ணலாம். இல்லைனா ஹஸ்பண்ட் அந்த ஆண் மகனுடைய அந்த விந்து சாம்பிளை ஃப்ரீஸ் பண்ணலாம். ஸோ ஸ்பெர்ம் ஃப்ரீசிங்னு சொல்கிறது. ஸோ ஒரு கரு உண்டாகிறதுக்கு முன்னையே நான் சொல்லியிருந்த மாதிரி ஒரு எக்கு ஒரு ஸ்பெர்ம் தேவைப்படுது. அது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு கருவாக உண்டாகுது இல்லையா? ஸோ இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்றையும் ஃப்ரீஸ் பண்ணலாம் நம்ம. ஸோ ஃப்ரீசிங்னு சொல்லும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நம்ம நார்மல் டெம்பரேச்சர்லேருந்து -டிகிரீஸ்க்கு கொண்டு போய் அதை ஃப்ரீஸ் பண்ணி அதை ஒரு ஃப்ரீஸ்டு ஸ்டேட்டில் வைக்கிறதுனால என்ன ஆகும்னா, அந்த ஸ்டேஜ்லேயே அது ஃப்ரீஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறமா அதோடைய க்ரோத் இருக்காது. எம்ப்ரியோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 3வது நாள் எம்ப்ரியோ நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா 3வது நாள் ஸ்டேஜ்லேயே இருக்கும். 5 days அந்த டே 5 எம்ப்ரியோ ஃப்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுவும் அந்த டே 5 ஸ்டேஜ்லேயே இருக்கும். என்றைக்கு நம்மளுக்கு அது தேவையோ அந்த ஃப்ரீஸ் பண்ணுறது நம்ம தான்னு சொல்லுவோம். தான்னா அதை உருக வைக்கிறது, அதாவது நார்மல் டெம்பரேச்சருக்கு கொண்டு வரது. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா, அகெயின் இட் வில் கம் பேக் டு த சேம் நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் இட் வில் ஸ்டார்ட் க்ரோயிங். அதுக்கப்புறமா அது வளர ஆரம்பிக்கும். ஸோ இது யாருக்கெல்லாம் ரிக்வயர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக் ஃப்ரீசிங் பற்றி இப்போ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ எக் ஃப்ரீசிங்னா இப்போது நிறைய லேடிஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ எல்லாருமே ஒர்க்கிங் விமனாக இருக்காங்க, எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க, மேரேஜ் லேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பெண்கள்லாம் தே கேன் ஆப்ட் ஃபார் எக் ஃப்ரீசிங். நிறைய செலிப்ரிட்டிஸ், பிரபலங்கள்னு இந்த மாதிரி எக் ஃப்ரீசிங்லாம் பண்ணியிருக்காங்க. பண்ணி அவங்க இதுக்கப்புறம் இப்போ ஒரு 35க்கு அப்புறமா ஒரு 40க்கு அப்புறமா தே ஹேவ் கன்சீவ் வித் தேர் ஓன் எக்ஸ். அவங்களுடைய ஓன் எக்ஸை வச்சு அவங்க கன்சீவ் ஆகிருக்காங்க. ஏன்னா அவங்க எக்கை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 20 to 30 years அந்த டைமில் தான் நம்மளுடைய எக்கெல்லாம் நல்ல குவாலிட்டியில் இருக்கும். ஸோ அந்த டைமில் அந்த எக் எல்லாத்தையுமே வளர வச்சு அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு வென் இட் இஸ் ரிக்வயர்டு, அவங்களுக்கு எப்போ ப்ரெக்னென்ட் ஆகுறாங்களோன்னு நினைக்கிறாங்களோ அந்த டைம் அந்த ஃப்ரீஸ் பண்ண எக்ஸை எடுத்து ஒரு கருவாக உண்டாக்கி அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்கள கன்சீவ் ஆக வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒர்க்கிங் விமனுக்கு இந்த மாதிரி எக் ஃப்ரீசிங்னு சொல்கிறது ரொம்பவே இட்ஸ் லைக் அ பூன் நவடேஸ். இது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்னே சொல்லலாம். அதே மாதிரி இப்போது செமன் சாம்பிள் ஃப்ரீஸ் பண்ணலான்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இது யாருக்கெல்லாம் ரிக்வயர்டுன்னு பார்த்தா, சில பேர் ஹஸ்பண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கெல்லாம் வெளியூரில் வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க. வைஃப் ஒரு ஐவிஎஃப் சைக்கிள் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த செமன் சாம்பிளை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு எப்போ ரிக்வயர்டோ, எப்போ நம்ம அந்த கரு உண்டாக்க போகிறோமோ அப்போ அந்த செமன் சாம்பிள்லேருந்து அவங்களுடைய ஸ்பெர்ம்ஸ் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது செமன் சாம்பிள் ஃப்ரீஸ் பண்ணுறதை பற்றி. ஸோ அதே மாதிரி இந்த கருவை ஃப்ரீஸ் பண்ணுறதுன்னு இருக்குது இல்லையா? ஸோ கருவை ஃப்ரீஸ் பண்ணுறது இது ரெண்டுத்தையும் விட, நான் மற்றது சொன்னேன் இல்லையா, அது ரெண்டுத்தையும் விட ரொம்ப காமனாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐவிஎஃப் பண்ணும்போது அவங்களுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குறோம் இல்லையா? பிகாஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அவங்களுக்கு அந்த சைக்கிளே நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது போயிடுது. ஸோ அவங்களுடைய ஹார்மோன்ஸ் அதிகமாக இருக்கும், இல்லை அந்த எண்டோமெட்ரியல் திக்னஸ் கரெக்டாக இருக்காது. ஸோ அந்த ரீசன்ஸ்க்காக என்ன பண்ணுவோம்னா, எம்ப்ரியோ ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு ப்ளீடிங் வர வச்சுட்டு நெக்ஸ்ட் சைக்கிளில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி எம்ப்ரியோ ஃப்ரீசிங் ரொம்ப காமனாக இருக்குது. பட் எக் ஃப்ரீசிங்கும் இப்போது நிறைய பேர் ஆர் கமிங் டு நோ அபவுட் இட் அண்ட் டேக்கிங் யூஸ் ஆஃப் இட். ஓகே, ஃப்ரீசிங் அப்படின்ற ஒரு டேர்முக்கு இவ்வளோ ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. எந்தெந்த டைப் ஆஃப் ஃப்ரீசிங் இருக்குது, யாரெல்லாம் அது அப்ளிகபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஆன் திஸ் நோட் ஃபர்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? மதுரையிலேருந்து சிவகுமார். ஓகே சார், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? என் ஒய்ஃப். ஓகே, தொடர்ந்து பேசலாம். உங்கள் ஒய்ஃபோட ஏஜ் என்ன கொஸ்டின் கேட்கணும் சார்? என் ஒய்ஃப் 21 ஆகுது மேடம். ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. 4 வருஷமா குழந்தை இல்லாமல் இருக்கான். ஓகேங்க, சொல்லுங்கள். நீர் கட்டி அதிகமாக இருக்குன்றாங்க. ஓகேங்க, அது ரிமூவ் பண்ணாதான் குழந்தை பிறக்கும் எல்லா இடத்துலையும். அது இப்போ அந்த ஆப்ரேஷன் பண்ணோம்னா உடம்பு அதிகமாக பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெயிட் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறீங்க. ஸோ நீர்க்கட்டியுடைய சைஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க சார்? ஹலோ, நீங்கள் இணைப்பில் இருக்கீங்களா சார்? அந்த சிஸ்ட் நீர்க்கட்டியோட சைஸ் என்னன்னு கேட்குறாங்க. சைஸ் என்ன சைஸ்ன்னு சொல்லல, அவங்க சொல்ல.
சரி, நீர்க்கட்டியுடைய சைஸ் என்னன்னு உங்கள் ஸ்கேனில் பாருங்கள். 5 சென்டிமீட்டர் இல்லைனா 4 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லாமல் அவங்க நிறைய நீர்க்கட்டி இருக்குது, பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணுமா வேணாமான்னு உங்கள் டாக்டர் வந்து இன்னொரு வாட்டி கன்சல்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஜென்ரலி இப்போ இருக்கிற ப்ரோட்டோகால்ஸ் படி நம்ம பிசிஓஎஸ்க்கு லேப்ரோஸ்கோபி பண்ணுறது அந்த மாதிரி பண்ணி அதை உடச்சி விடுறது அந்த மாதிரி இப்போ பண்ணுறது இல்லை. ஸோ அது பிசிஓஎஸ்ஸா இல்லைனா ஒரே ஒரு நீர்க்கட்டி 4 or 5 சென்டிமீட்டர்ஸ்க்கு மேலே இருக்கிறதான்றதை முதல்ல நீங்கள் பாருங்கள். அப்படி அது ஒரு நீர்க்கட்டியாக இருந்தால் கண்டிப்பாக அதை எடுக்கிற மாதிரி இருக்குங்க. எடுத்தால் அதனால் வெயிட் எல்லாம் போடாது. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம், திருவண்ணாமலையிலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே, உங்கள் பேருமா? பிரேமா மேடம். ஓகே, இப்போ யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேடம். தொடர்ந்து பேசலாமா? உங்களோட வயது என்ன, உங்களோட கொஸ்டின் என்ன? 43 மேடம். வந்து எண்டோமெட்ரி வந்து growth சரியா வர மாட்டேங்குது. அது என்ன ஃபுட் எடுத்துக்கிட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்லணும் மேடம். ஓகே, தொடர்ந்து பேசலாம். எண்டோமெட்ரி growth சரியாவே வர மாட்டேங்குது. ஓகே, வணக்கம்மா. நீங்கள் 43 இயர்ஸ்ன்னு சொன்னீங்க, குழந்தைங்க இருக்குல்லம்மா? இல்லைங்க மேடம், அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ எண்டோமெட்ரியம் growth இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா? ஆமா மேடம், வர மாட்டேங்குது. ஒவ்வொரு மந்த் வருது, ஒவ்வொரு மந்த் வர மாட்டேங்குது. ஓகே, ஹிஸ்டோஸ்கோபின்னு சொன்ன சர்ஜரி ஏதாவது பண்ணியிருக்காங்களாமா? ஹிஸ்டோஸ்கோபி பண்ணாங்க மேடம் ஒரு முறை, மேல பண்ணாங்க. ஓகே, அதுக்கப்புறமும் இந்த மந்த் சரியா வரல எனக்கு. ஓகே, திக்னஸ் சரியா வர மாட்டேங்குது அப்படின்றாங்க. அது என்ன ரீசன் தெரியல. என்ன திக்னஸ் இருக்குமா? முதல்ல 7 வந்தது மேடம், இப்போ வந்து தின்னு வந்திருக்கு. 10th டே இன்னைக்கு தின்னு வந்திருக்கு. ஓகேம்மா, ஸோ அது நீங்கள் அந்த எண்டோமெட்ரியம் வந்து பயாப்சி எடுத்து பார்த்தாங்களாமா? பயாப்சிலாம் பார்க்கல மேடம், ஹிஸ்டோஸ்கோபி மட்டும் தான் பண்ணாங்க. ஹிஸ்டோஸ்கோபி மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. ஆனா எல்லாமே நார்மல் வந்தது, ஹிஸ்டோஸ்கோபில எல்லாமே நார்மல் வந்தது. ஓகேம்மா, இப்போ 43 இயர்ஸ்ன்னும் போது உங்களுடைய இன்பில்ட் ஹார்மோன்ஸ், அதாவது உடம்புலேருந்து சுரக்கிற ஹார்மோன்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹார்மோனல் டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, ஈஸ்ட்ரஜன் டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த டேப்லெட்ஸுடைய ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்படி இன்க்ரீஸ் பண்ணி திக்னஸ் இம்ப்ரூவ் ஆகுதான்னு பார்க்கலாம். அதுக்கும் இம்ப்ரூவ் ஆகலைன்னா திரும்ப ஒரு ஹிஸ்டோஸ்கோபி பண்ணி அந்த எண்டோமெட்ரியம் வந்து பயாப்சி எடுத்து பார்க்கலாமா? ஏன்னா அந்த மாதிரி டிபி இல்லைனா வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா எண்டோமெட்ரியல் திக்னஸ் வந்து கூடாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபுட்டை பற்றி கேட்டிருந்தீங்க, திக்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபுட் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா, இந்த திக்னஸ்ன்றது எதனால் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரஜன் சொல்கிற ஹார்மோன்னால தான் எண்டோமெட்ரியல் திக்னஸ் வந்து கூடுறது. ஸோ நம்மளுக்கு சைக்கிள் போது இந்த ஈஸ்ட்ரஜன் சொல்கிறது நம்மளுக்கு ஃபுட் ஐட்டம்ஸில் ரொம்ப கம்மியான ஃபுட்ஸில் தான் அவைலபிள். எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் அந்த ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா அதில் அப்சார்ப்ஷன் இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் என்ன ஃபுட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஈஸ்ட்ரஜன்ஸ் சொல்லுவோம் நம்ம, ஃபைட்டோ ஈஸ்ட்ரஜன்ஸ்ன்ட்டு. அது ஃப்ளாக்ஸ் சீட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஃப்ளாக்ஸ் சீடில் இருக்கும், சோயா பீன்ஸில் இருக்கும், இல்லைனா அந்த சோயா மில்க் வருது இல்லையா, இப்போ காட்டன்ஸில் வருது. ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்கள் பாடியில் அந்த ஈஸ்ட்ரஜன் இன்டேக் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும்மா. ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? ரேவதி, விருதாச்சலத்துலேருந்து கால் பண்ணுறேன். ஓகே ரேவதி, உங்களோட கேள்வி என்ன? எனக்கு லாஸ்ட் இயர் அபார்ஷன் ஆச்சு. ஓகே, தொடர்ந்து பேசலாம் ரேவதி. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்கள். என் பேர் ரேவதி, நான் விருதாச்சலத்துலேருந்து கால் பண்ணுறேன். சொல்லுங்கள். லாஸ்ட் இயர் எனக்கு அபார்ஷன் ஆச்சு. ஓகேம்மா. அபார்ஷன் ஆக்கப்போ என்னன்னு கேட்டால் ஹார்ட் பீட் இல்லைன்னு சொன்னாங்க. ஓகே, அதனால அங்கேயே ஹாஸ்பிட்டலில் நாங்கள் அபார்ட் பண்ணியாச்சு. ஓகேம்மா. 1 month இருந்துச்சு, அதான் அபார்ட் பண்ணியாச்சு. இப்போ என்னன்னா நான் ரெகுலர் செக்அப் போயிட்டு தான் இருக்கேன். லாஸ்ட் இயர்லேருந்து இப்போ வரைக்கும் செக்அப் பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லாமே 2 பேருக்கும் நார்மல் தான் சொல்றாங்களே தவிர எதுவுமே ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டே இல்லை. ஓகேம்மா, இப்போ ஹஸ்பண்ட்கான செக்அப்லாம் பண்ணியாச்சு இல்லையா? ஆமாம் மேடம், பண்ணியாச்சு. ஒரு முறை அபார்ஷன் ஆயிருக்கு. மேரேஜ் ஆகி எத்தனை நாள் ஆயிருக்குமா? 1.5 year ஆகுது. 1.5 years ஆகுது. தொடர்ந்து நீங்கள் ட்ரை பண்ணலாமா? ஹஸ்பண்ட்க்கும் சாம்பிளில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கும் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு வாட்டி நீங்கள் ஏற்கனவே கன்சீவ் ஆயிருக்கீங்கன்றதால தொடர்ந்து நேச்சுரலாக ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அடுத்த ஸ்டெப் IUIன்னு சொல்லுவோம் இல்லையா, இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன், அதை ட்ரை பண்ணலாம். நீங்கள் அது ட்ரை பண்ணி கன்சீவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அபார்ஷன் ஆனது ஏதாவது டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்களா? அந்த அபார்ஷன் ஆன இதுலேருந்து வேற ஒன்றும் பண்ணல மேடம். டெஸ்ட் பண்ணாங்க, அபார்ஷன் பண்ணாங்க, டேப்லெட் கொடுத்து தான் அபார்ட் பண்ணாங்க. வேற ரெகுலர் செக்அப் தான் போயிட்டு இருக்கேன். அவங்க நேச்சுரலாவே இருக்குன்னு சொன்னாங்க. லாஸ்ட் மந்த் கூட நான் செகண்ட் டே போனேன், வர சொன்னாங்க. செகண்ட் டே போகும்போது முட்டை வெடிக்கிறதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க.
ஓகேம்மா. ஓகே. அப்புறம் அந்த முட்டை வெடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. அப்ப பார்த்தா இந்த மந்த் எனக்கு வந்துருச்சு, டேட் வந்துருச்சு. ஓகே. ஸோ இதுக்கு பேர் வந்து ஃபாலிகுலர் இண்டக்ஷன், அதாவது இன்டியூஸ் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணுறது. ஸோ அடுத்த ஸ்டெப் சொல்லுவோம் இல்லையா, ஐயுஐன்னு சொல்கிற விஷயம். அந்த ஐயுஐ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் கன்சீவ் ஆவீங்க. கன்சீவ் ஆனதுக்கப்புறம் ரெகுலராக ஸ்கேன்ஸ் எடுங்க. இந்த ஏற்கனவே உங்களுக்கு அபார்ஷன் ஆயிருக்கு, ஹார்ட் பீட் இல்லை, அதனால நீங்கள் அபார்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இது ரிப்பீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுடைய பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ், அல்ட்ராசவுண்ட் பண்ணுங்கள், கர்ப்பப்பையில் ஏதாவது சதை மாதிரி வளர்ந்துருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கம்மா. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், குட் மார்னிங். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். ஓகே, நம்ம நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஃபோன் செஞ்சு ஒரு 2 minutes லைனில் வெயிட் பண்ணுங்கள். அதே போல் டிவி பார்த்து பேசாதீங்க. இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட கேள்வியும் தெளிவாக இருக்கும், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதிலும் தெளிவாக இருக்கும். தொடர்ந்து பேசலாம். மேம், இந்த ஃப்ரீசிங் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த ஃப்ரீசிங் வந்துட்டு எந்த வயதிற்கு பண்ணலாம் அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தீங்க. நீங்கள் இதை தாண்டி இதில் ஏதாவது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்குமா, என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு? ஃப்ரீசிங் பேசிக்கலாக வந்து ரிக்வயர்ட் பீப்புள் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஆஃபீஸ் கோயர்ஸ், இப்போ எங்களுக்கு குழந்தை வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் அன்மேரிட் விமென் கூட அதை சூஸ் பண்ணலாம். லேட்டாக மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களும் அதை சூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நான் எக் ஃப்ரீசிங்கை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் செமன் ஃப்ரீசிங்னு வரும்போது இன்னும் என்ன ரீசன்ஸ்னால நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு வந்து கலெக்ஷன் டிஃபிகல்ட்டி இருக்கும், அதாவது அவங்களால எடுத்து கொடுக்க முடியாது சாம்பிள். ஸோ நம்ம ஐவிஎஃப் பண்ணும்போது ஒய்ஃப்க்கு வந்து பிக்கப் பண்ணுறோம், அதாவது அந்த எக்ஸ் வெளியே எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு வந்து they will not be able to give the sample. இந்த மாதிரி சினாரியோவில் வந்து அது முன்னையே ஒரு 4-5 நாளைக்கு முன்னையே வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறது வந்து இட்ஸ் அ வெரி குட் ஆப்ஷன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த ஃப்ரீசிங் யூஸ் ஆகும். எம்ப்ரியோ ஃப்ரீசிங் அப்படின்றதுக்கும் வந்து நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான், யாருக்கெல்லாம் வந்து அந்த எண்டோமெட்ரியல் திக்னஸ் சரியாக இல்லை, இப்போ நம்ம அந்த கரு எடுத்து வச்சோன்னா ஃபெயிலியர் ஆகுமோ, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி பண்ணுறோம். ஜென்ரலி இன்னும் பொதுவாக பார்த்தோன்னா இந்த ஃப்ரீஸ் பண்ணி நம்ம எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா அதோடைய சக்ஸஸ் ரேட் கொஞ்சம் உயர்வாக தான் இருக்குது மற்றதை கம்பேர் பண்ணும்போது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, எம்ப்ரியோடைய குவாலிட்டியில் எந்த சேஞ்சுமே இருக்க போகிறதில்ல, எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்க போது அது நம்ம தா பண்ணும்போது, அதாவது உருக வைக்கும் போது. பட் ஆனால் இந்த எண்டோமெட்ரியம்னு சொல்கிறது, அது மட்டும் இல்லாமல் அவங்க ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்னு சொல்கிறது வந்து நல்லா ரெகுலேட் ஆகி ஒரு நார்மல் சைக்கிளில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மாறிடுது இல்லையா. ஸோ அது வந்து சிமிலர் டு நார்மல் சைக்கிள் மாதிரி ஆகிடுது ஃப்ரீஸ் பண்ணி நம்ம பண்ணோம்னா. ஸோ அந்த மாதிரி இதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்குமா. ஓகே, தொடர்ந்து இதை பற்றி பிரீஃபாக பேசலாம். அது கூட சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். நம்ம நிகழ்ச்சி கால் பண்ணி பல பேர் பல விதமான சந்தேகங்கள் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நான் துறையூர்ல இருந்து பேசுறேன் மேடம், ரோஷன் பேகம். ஓகே, ஃபைன்மா. இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேக்குறேன். தொடர்ந்து பேசலாம். உங்களோட பையன் என்ன? வணக்கம்மா, சொல்லுங்க. மேடம், எனக்கு வந்து 34 ஏஜ் ஆகுது. குழந்தைங்க 2 இருக்காங்க, பெரிய பெரிய குழந்தைங்களா இருக்காங்க. ஓகே. இப்ப வந்து ரைட் சைடு ஓவரியில 5 சென்டிமீட்டர் கட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேம்மா. அது வந்து இப்போ எனக்கு இடையில எந்த தொந்தரவுமே இல்லை. ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்தே வந்து நல்ல ரெகுலர் பீரியட்ஸ் இந்த மாதிரி இருந்தது. 1 இயர் இப்போ வந்து 1 இயரா வந்து ரைட் சைடு வலிங்க மேடம், வயிறு வலி தான் மேடம். இப்ப வந்து கட்டியை மட்டும் எடுக்கிறதா என்னன்னு தெரியல மேடம். அப்ப கர்ப்பப்பையும் எடுத்துட்டா தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சிலவங்க 34 வயசு ஆகுது, அதனால உங்களுக்கு தொந்தரவு வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மேடம். பின்னாடி தொந்தரவு வரும் கர்ப்பப்பை எடுத்துட்டான்னு சொல்றாங்க. இதுக்கு நான் இப்ப என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுங்க மேடம். ஓகே. உங்களுக்கு 34 வயசுன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா மேடம். ஸோ நீங்கள் கட்டி மட்டும் ரிமூவ் பண்ணுறதை பற்றி யோசிங்கம்மா. மற்றது கர்ப்பப்பை அது மட்டும் இல்லாமல் சினைப்பையை ரிமூவ் பண்ணுறது அதை பற்றிலாம் வந்து இப்போ யோசிக்க வேண்டாம். கட்டி மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனைன்ட்டு உங்கள் இன்வெஸ்டிகேஷன்ஸ், அதாவது ஸ்கேன்லேயும் உங்கள் மருத்துவரும் சொல்லிட்டாங்கன்னா கட்டியை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் கர்ப்பப்பை அண்ட் சினைப்பை அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு இந்த மாதவிடாய் நின்று போன மாதிரி ஆகிடும், மெனோபாஸ் மாதிரி ஆகிடும். அதுக்கான சிம்டம்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ஹார்மோன்ஸ்ன்றதே உடம்புல இல்லாமல் போயிடும், அந்த ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸ்னு சொல்கிறது. ஸோ அதுக்குரிய சேஞ்சஸ், அதனால் வர சைடு எஃபெக்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ கட்டியை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ.
ஓகே, நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி பல பேர் பல விதமான சந்தேகங்கள் கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு காலர் கால் பண்ணியிருந்தாங்க, எனக்கு அபார்ஷன் ஆயிருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அபார்ஷன் ஆகிறதுக்கான பேசிக்கான ரீசன்ஸ் என்னவா இருக்கும்? ஸோ அபார்ஷன் ஆயிடுச்சுன்னா எல்லாருமே கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. ஸோ பேசிக்காக அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னவா இருக்கலாம்? அபார்ஷன்ஸ்ன்னும் போது ஒரு அபார்ஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை பற்றி நம்ம ரொம்ப இது பண்ணிக்க வேண்டாம், செகண்ட் டைம் அவங்க ட்ரை பண்ணலாம். பட் அபார்ஷன்ஸ்னும் போது நம்ம எப்போ ரொம்ப வரி ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பேட் ஆப்ஸ்டெட்டிக் ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறது, இல்லைனா வந்து ரெக்கரண்ட் ப்ரெக்னென்சி லாஸ்ன்றது எப்போ சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 அபார்ஷன்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னாலே அவங்கள வந்து இந்த டெர்மினாலஜி வச்சு நாங்கள் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணணும், எதனால் அவங்களுக்கு அபார்ஷன்ஸ் ஆகுதுன்றதை பார்க்கணும். மெயின் ரீசன் இப்போ நம்மளுடைய சொசைட்டியை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறது நிறையா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொந்தத்தில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அபார்ஷன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரோமோசோமல் அனாமலிஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா 2 பேருக்குமே ஜெனட்டிக்லி ஏதாவது ஒரு சிமிலாரிட்டி இருக்கும். அவங்க தாத்தா பாட்டி, இவங்க தாத்தா பாட்டி, எல்லாமே பிரதர் சிஸ்டர், அந்த மாதிரி சம் ரிலேஷன்ஷிப் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் ஜெனட்டிக் மெட்டீரியல்னு சொல்கிறது ஓரளவுக்கு சிமிலாரிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது குரோமோசோமல் அனாமலிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைக்கு, அந்த கருவுக்கு. அந்த மாதிரி குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் இருந்ததுன்னா அந்த கரு வந்து ஒரு 40-45 டேஸில் தானாக கலையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒரு முக்கியமான ரீசன். இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு வந்து சுகர் இருக்கலாம், இல்லைனா தைராய்டு இருக்கலாம், மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ், அதாவது அந்த வைஃப், அந்த பெண்ணுடைய மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ்னால அபார்ஷன்ஸ் ஆகலாம். இல்லை அப்படி பார்த்தீங்க நெக்ஸ்ட் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பையில் ஏதாவது வந்து ப்ராப்ளம் இருக்கலாம். கர்ப்பப்பை லைனிங்குடைய திக்னஸ் வந்து தின்னாக இருக்கலாம், இல்லைனா கர்ப்பப்பையில் சதை மாதிரி வளர்ந்துருக்கலாம். நாங்கள் செப்டம்னு அதை சொல்லுவோம், வால் மாதிரி, செவர் மாதிரி, இல்லைனா பாலிப் அந்த மாதிரி சதை வளர்ந்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால அவங்களுக்கு அபார்ஷன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ரேர் பாசிபிலிட்டிஸ் என்னெல்லாம் இருக்கலான்னு பார்த்தா, ஒரு சில பெண்களுக்கு வந்து இந்த ரத்தம் ஓட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் வந்து அபார்ஷன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைப்ராய்ட் கட்டி நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ ஃபைப்ராய்ட் கட்டி வந்து கர்ப்பப்பை அதாவது கேவிட்டிக்குள்ளே அந்த எங்கே குழந்தை இருக்க போதோ அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அதுவும் அபார்ஷன்ஸ்க்கான ஒரு ரீசனாக இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ஸ் தான் ரொம்ப ஒரு முக்கியமான இது. ஒரு 3 அபார்ஷன்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுனாலே அவங்க வந்து எல்லா இன்வெஸ்டிகேஷன்ஸும் பண்ணணும், பிளட் டெஸ்ட் எடுக்கணும், பிளட்டில் வந்து அந்த ஏற்கனவே சொன்னாலே அந்த ப்ராப்ளம் இருக்கான்றதை செக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கேன், பேசிக் ஸ்கேன் எடுத்து ஃபைப்ராய்ட் கட்டி இருக்கா, திக்னஸ் எப்படி இருக்குது, பாலிப் இருக்கா, இல்லைனா செப்டம் அந்த மாதிரி ஏதாவது வளர்ந்துருக்கான்றதை செக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம சொந்தத்தில் கல்யாணத்தை பற்றி பேசணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்குது, தே ஆர் மேரிட் இன் ஃபேமிலி அப்படின்னா அவங்களுக்கு வந்து குரோமோசோமல் அனாலிசிஸ், அதாவது கேரியோடைப்பிங்னு நாங்கள் சொல்கிறதுக்கு, ஹஸ்பண்ட்க்கும் ஒய்ஃப்க்கும் வந்து குரோமோசோம்ஸ் நார்மலாக இருக்கான்றதை செக் பண்ணுறது, இல்லைனா ஏதாவது வம்சாவளி நோய்கள் ஏதாவது அவங்க ஃபேமிலியில் இருக்கான்னு பார்த்துட்டு அதை டிடெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் பண்ணிவிட்டு என்ன ப்ராப்ளம்னு பார்த்துட்டு அதோடைய சொல்யூஷனை ஃபஸ்ட்டு அவங்க தேடிட்டு அப்புறமா கன்சீவ் பண்ணாங்கன்னா அபார்ஷன்ஸ் நடக்கிறத அவாய்ட் பண்ணலாம். ஓகே, அபார்ஷன்ஸ் என்னென்ன காரணங்களால் நடக்குது, அது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் ஒரு தடவை அபார்ஷன் ஆயிடுச்சுன்னா அது ஒரு நார்மலான விஷயம், பரவாயில்ல. ஆனால் 3-4 மலைக்கு அபார்ஷன் ஆயிடுச்சுன்னா அதற்கான காரணம் என்னன்னு கண்டிப்பாக கண்டுபிடிக்க வேண்டியது அவசியமான விஷயமா இருக்கும். டாக்டர் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேரு எங்கேருந்து கூப்பிடுறீங்க? நாங்கள் தர்மபுரியிலேருந்து ருமீனா பேசுகிறேன். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். உங்களோட கேள்வி என்ன? நான் வந்து மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது மேம். ஓகே. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் அபார்ஷன் ஆயிடுச்சு 5 மந்த்ஸ் இருந்து. அதுக்கப்புறம் பிசிஓடி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் ட்ரீட்மெண்ட் எடுத்ததில் பிசிஓடி இதாகி எக்கெல்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு, இப்போ வெடிச்சிருச்சு அப்படின்னு டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் முடிஞ்சிட்ட அப்புறம் இப்போ வந்து நாளைக்கு டேட் வந்து தள்ளி போக இருக்கு. ஓகே, அது வந்து கொஞ்சம் கேட்கணும், அடிவயிறு வலிச்சு இதாகுது, அதனால கொஞ்சம் கேட்கணும். ஓகே, தொடர்ந்து பேசலாமா? ஓகே, வணக்கம்மா. உங்களுக்கு ஒரு நாள் பீரியட் தள்ளி போயிருக்காமா? ஆமாம் மேடம். ஓகே, ஸோ நீங்கள் இன்னும் ஒரு 5 நாள் கூட வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா யூரின் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிசிஓடி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அபார்ஷன் ஒரு முறை ஆயிருக்குன்றதால இப்போ நீங்கள் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க? ஓவலேஷன் இண்டக்ஷன் மெடிசன்ஸ் ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்களா எக் வளர்றதுக்கு? ஓவலேஷன் மெடிசன்ஸ் அப்புறம் அந்த சிரப்லாம் கொடுக்குறாங்க. சரி, ஓகேம்மா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெடிசன்ஸ் எடுக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த எக் ரப்சர் ஆன பிறகு ஹஸ்பண்டோட சேர்ந்து இருக்க சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஒரு நைட் வந்து 3 டைம்ஸ் சேர சொன்னாங்க மேடம். ஓகேம்மா. ஹாஃப் அன் ஹவர் விட்டு அந்த மாதிரி 3 டைம்ஸ் சேர்ந்துட்டோம். ஓகேம்மா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சேர்ந்த பிற்பாடு, அதாவது ஒரு 2 நாள் 24 ஹவர்ஸ் 48 ஹவர்ஸ்க்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு மெடிசன், அதாவது இந்த ப்ரொஜெஸ்ட்ரான்னு சொல்கிற மெடிசன் வந்து சஸ்டென்னு ஜெஸ்டோன்னு எல்லாம் மெடிசன்ஸ் வரும், அந்த மாதிரி மெடிசன்ஸ் சாப்பிட்றீங்களா?
சாப்பிட்டுட்டே தாங்க மேம் இருக்கு, இன்னும் கூட சாப்பிட்றேன். ஓகே, பெட்டர். அந்த மெடிசின்ஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அது கண்டினியூ பண்ணுறதால உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவ் இது இருக்கும். ஏன்னா அந்த பிசிஓடியில் வந்து இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா, அதனால ஒரு வேளை உங்களுக்கு அபார்ஷன்ஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். ஸோ நீங்கள் ஓரல் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் வெஜைனல், அதாவது உள்ளே வைக்கிற மாதிரி சப்போசிட்டரி டேப்லெட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி டேப்லெட்ஸும் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஓகே, இப்போ கால் பண்ணவங்க சொன்னாங்க ஆல்ரெடி எனக்கு ஒரு அபார்ஷன் ஆயிருக்கு, இப்போ நான் அடுத்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை தாண்டி அவங்க வேறு என்ன பேசிக்கான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும் மேம்? அபார்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னும் போது, தொடர்ந்து நடக்குது அப்படின்னும் போது, நான் இப்போ ஏற்கனவே இந்த காலருக்கு சொன்ன மாதிரி அவங்க ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறாங்க, ஓவுலேஷன் நடக்குது, அண்ட் அதுக்கப்புறமா அவங்க சேர்றாங்கன்னும் போது அப்பத்துலேருந்தே அவங்க அந்த லூட்டியல் சப்போர்ட்னு சொல்லுவோம், அதாவது ப்ரொஜெஸ்ட்ரான் சப்போர்ட் இருக்கணும். ஸோ இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் சொல்கிறது வந்து டேப்லெட்ஸாக வருது, அது மட்டும் இல்லாமல் உள்ளே வைக்கிற மாதிரி வெஜைனல் சப்போசிட்ரிஸாக வருது. அந்த மாதிரி மெடிசின்ஸ்லாம் ரெகுலராக அவங்க வந்து டே மார்னிங் அண்ட் நைட் வந்து யூஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளட் தின்னிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தது, அந்த நோய், அதாவது ஆப்லா சிண்ட்ரோம் நாங்கள் சொல்கிறது, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்றதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அவங்களுக்கு. அதனால தான் அபார்ஷன் ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஹெப்பாரின் இன்ஜெக்ஷன், அதாவது லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின் இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம். அது கொடுக்கறதுனால அவங்க ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிடும், பிகாஸ் தட் வில் ப்ரிவெண்ட் அபார்ஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபைப்ராய்டு, அந்த செப்டம், செவரு மாதிரி வளர்ந்துருக்கு, பாலிப் இருக்குன்னா அதுக்கெல்லாம் சர்ஜரி தான் ட்ரீட்மெண்ட். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா கன்சீவ் ஆனாங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து அந்த அபார்ஷன் ஆகாமல் இருக்கும். என்ன காசோ அந்த காசை ரிமூவ் பண்ணணும், ரிமூவ் பண்ணால் தான் இட் வில் பி பெட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த குரோமோசோமல் அப்னார்மாலிட்டின்னு சொன்னேன் இல்லையா, சொந்தத்தில் கல்யாணம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இவங்களுக்கெல்லாம் தான் இன்னும் நம்ம ஐவிஎஃப்ல வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்டு டெக்னிக்ஸ்லாம் வந்திருக்குது. இந்த பிஜிடி பிஜிஎஸ்ன்னு சொல்கிறது, அதாவது ப்ரீ ஜெனட்டிக் டயக்னோசிஸ் அண்ட் ப்ரீ ஜெனட்டிக் ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த என்ன பண்ணுவோம் பிஜிடி பிஜிஎஸ்ல அப்படின்னா, ஒரு கரு உண்டாயிடுது இல்லையா, ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உடைய அந்த எக் அண்ட் ஸ்பெர்ம் எடுத்து ஒரு கரு உண்டாக்குறோம். கரு உண்டான பிறகு அந்த கருவுலேருந்து ஒரு சின்ன ஒரு செல் மட்டும் எடுத்து பயாப்சி, அதாவது பயாப்சி எடுத்து அதை வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம், அதோடைய டிஎன்ஏ எப்படி இருக்குது, அதில் அந்த வம்சாவளி நோய் வந்திருக்கா, இல்லைனா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கும் 2 பேருக்கும் இருக்கிற மாதிரி ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த எந்த கருவில் இல்லையோ அந்த கருவை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த கரு அபார்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே மேம், தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? ஈரோட்லேருந்து. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு ஓகே, உங்களோட வயது, உங்களோட கேள்விகளை நீங்கள் சொல்லலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. 30 இயர்ஸ் ஆகுதுங்க. வணக்கம்மா, சொல்லுங்கள். 30 இயர்ஸ் ஆகுதா? கல்யாணம் 7 இயர்ஸ் ஆகுது. சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் 7 இயர்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். ஓகேம்மா. ஐயூஐ பண்ணாங்க. அப்போ வந்து ஹஸ்பண்டுக்கு தான் குறை இருக்குன்னு சொன்னாங்க. ஓகேம்மா. அப்புறம் கொஞ்ச நாள் வந்து ஐயூஐ பண்ணி சக்ஸஸ் ஆகலைங்க. ஓகேம்மா. அப்புறம் மறுபடியும் லேப்ராஸ்கோப் பண்ணணும். இப்போ 6 months முன்னாடி லேப்ராஸ்கோப் பண்ணோம். ஓகேம்மா. அப்போ கருமுட்டையெல்லாம் நல்லா வளைச்சிருக்குது, என்ன ப்ராப்ளம், அவருக்கும் கரெக்டா இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் லேப்ராஸ்கோப்ல வந்து டியூப் கர்ப்பப்பை டியூப் வந்து ஃபால்ட்டா இருக்குன்னு சொல்லி ஒன்னு ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகே, டியூப் ரிமூவ் பண்ணிட்டாங்களாமா? மாறாதான் இருக்கு. ஹலோ, டியூப் ரிமூவ் பண்ணிட்டாங்களாமா? ஆமா, 1 டியூப் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகேம்மா. 1 டியூப் மட்டும்தான் நல்லா இருக்கு. அதுல வந்து நார்மலா கிடைக்குமா இல்ல ஐவிஎஃப் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகேம்மா, நீங்க ஏற்கனவே வந்து உங்க ஏஜ் என்னம்மா, உங்க வயசு என்ன? 38 ஆகுது. 38. ஓகே. உங்களுக்கு வந்து ஐவிஎஃப் பண்ணால் நல்லா இருக்கும்ன்றது தான் என் சஜஷன். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஏஜ் ஒன்று, 38 வயசு ஆகுதுன்றீங்க ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சைட் டியூப் இல்லை, டியூப்பில் வந்து டியூப் கட் பண்ணியிருக்காங்க, அதாவது டியூப் எடுத்துட்டாங்கன்னு சொன்னீங்க, அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே டியூப்ஸ் ரெண்டும் நல்லா இருக்கும் போதே நீங்கள் 3 முறை ஐயுஐ பண்ணியிருக்கீங்க. ஐயுஐ பண்ணியும் அது ஃபெயிலியர் ஆயிருக்கு இல்லையா? ஸோ ஐயுஐ பண்ணி ஒரு 3-4 டைம்ஸ் பண்ணியும் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப் இந்த ஐவிஎஃப் டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை இது பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்குமா. இந்த 3 ரீசன் இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப நேரம் தாழ்த்தாமல்
ஐவிஎஃப் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா 38 வயசுன்றது ரொம்ப அதிகமான வயசு. அந்த ஏஜில் வந்து உங்களுடைய எக்குடைய குவாலிட்டி குவான்டிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ரொம்ப குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இன்னும் டைம் கொஞ்சம் தாழ்த்துனீங்க, ஒரு 40க்கு மேலே ஆயிடுச்சுன்னும் போது நம்மளுக்கு ஐவிஎஃப்லேயும் வந்து உங்களுடைய எக்குடைய குவாலிட்டினால ஒரு நல்ல கரு உண்டாகாமல் போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் உடனே ஐவிஎஃப் பண்ணுறதுக்கு பெட்டர்மா. ஓகே, இதுக்கு மேலேயும் காலத்தை கடத்துறது ஒரு முறையான விஷயமா இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? பேர் தேவி, திண்டுக்கல்ல இருந்து பேசுறோம் மேடம். ஓகே தேவி, உங்களோட கேள்விகள் நீங்க தொடர்ந்து கேட்கலாம். திண்டுக்கல்ல இருந்து பேசுறோம் மேடம். ஓகேம்மா, டிவி பார்த்து பேசாதீங்க, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் இணைப்பில் இருக்காங்க. அதான் எனக்கு 32 இயர்ஸ் ஆயிடுச்சு. சொல்லுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேடம். 32 இயர்ஸ் ஆயிடுச்சு. 7 இயர்ஸ் ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி. ஏன்னா பேபி இல்லை. ஓகேம்மா. அதை பத்தி கேட்டுதான் ஃபோன் பண்ணோம். ஆக்சுவலா நான் எடுத்த ட்ரீட்மெண்ட்ல லாப்ரோஸ்கோபியும் பண்ணாங்க. அப்ப பண்றப்போ ஓவரிஸ் யூட்ரஸ் வந்து நார்மலா இருக்கு, அந்த டியூப் தான் பிளாக் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. அதுல வந்து லெஃப்ட் சைட் டியூப்ல வந்து டெம்பரரி பிளாக் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரைட் சைட்ல க்ளோஸ் ஃபுல் அப்படி டிலேட் ஃபுல் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த பிளாக் டிலேட் ஃபுல் இதெல்லாம் என்ன மாதிரி ரெக்கவரி பண்ண முடியுமா மேடம்? ஓகே, இப்போ டியூப்ஸில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, டியூப்ஸில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால தான் டியூப்ஸில் ப்ராப்ளம் வரும். இல்லைனா வந்து டியூப்பில் ப்ராப்ளம் இருக்காதுமா. ஸோ ஒன்று நீங்கள் இந்த இன்ஃபெக்ஷன் என்ன, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்றதை கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு டியூப்ஸ் திரும்ப ஓப்பனாக இருக்கா இல்லையன்றது நீங்கள் செக் பண்ணுங்கள். அப்படி டியூப்ஸ் ஓப்பனாக இருந்ததுன்னா நீங்கள் நேச்சுரலாக இல்லைனா இந்த ஐயுஐன்னு சொல்கிறதெல்லாம் ட்ரை பண்ணலாம். அப்படி டியூப்ஸில் பிரச்சனை இருக்குது, பிளாக் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஐவிஎஃப் தான் பண்ணணும். ஏன்னா ஐவிஎஃப் வந்து டியூபை பைபாஸ் பண்ணுற விஷயம் தான் இந்த ஐவிஎஃப்னு சொல்கிற விஷயம் இல்லையா, டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்கிற விஷயம். ஸோ அதனால் நீங்கள் டியூப்ஸில் பிரச்சனைனாலே நீங்கள் ஐவிஎஃப் பண்ணிக்கிறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். முதல்ல உங்கள் டியூப்ஸ்க்கான பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிங்க, அதை ட்ரீட் பண்ண முடிஞ்சால் அதை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பிளாக் இருக்குன்னா நீங்கள் ஐவிஎஃப் பண்ணிக்கோங்கம்மா. ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான விஷயங்களை நம்ம ஷோவில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044445969444. இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த அத்தனை சந்தேகங்களுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு உங்களோட சந்தேகங்களுக்காக விடையளிக்கிறதுக்காக டாக்டர் அர்ச்சனா வந்திருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். மேம், இந்த அபார்ஷன்ஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம். ஸோ அதை தாண்டி இன்னொரு காலர் கால் பண்ணியிருந்தாங்க. என்னோட டியூப்ல பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு, டியூப்ல ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உடனே அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. தாண்டி டியூபல் பிரெக்னன்சி, ஸோ அதை பற்றி பேசலாம். அதை பற்றின அவேர்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே, டியூபல் ப்ரெக்னன்சினா எக்டோபிக் ப்ரெக்னன்சின்னு நாங்கள் சொல்லுவோம் இல்லையா. ஸோ டியூபல் ப்ரெக்னன்சி எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கருன்றது எங்கே உண்டாகுது, முன்னே நான் சொல்லியிருக்கிற மாதிரி டியூப்பில் தான் உண்டாகும். இப்போ ஒரு கருமுட்டையும் ஒரு விந்தணுவும் சேர்றது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபெலோப்பியன் டியூப், அதாவது இந்த கருக்குழாய்களில் தான் உண்டாகும். ஸோ அப்படி உண்டாகிற கருவானது வந்து 7 நாள் 6 to 7 days ஆகும் கர்ப்பப்பை லைனிங்கில் போய் அது தங்கி வளர்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி டிலே இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, அந்த கரு ஒரு வேளை அங்கேருந்து கர்ப்பப்பை லைனிங் வரைக்கும் போய் சென்றடையலை அப்படின்னா டியூப்லேயே அது இருந்து தங்கி வளர ஆரம்பிச்சிட்டோம், ஒட்டி வளர ஆரம்பிச்சிட்டோம், இம்ப்ளான்ட் ஆகி வளர ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி சினாரியோவில் தான் நம்ம டியூபல் ப்ரெக்னென்சி, அதாவது எக்டோபிக் ப்ரெக்னென்சின்னு சொல்கிறது. இது எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூப்பில் ப்ராப்ளம் இருக்கிறது, டியூப்பில் இன்ஃபெக்ஷன் இருக்கிறது, இல்லைனா அழுக்கு தண்ணி சேர்ந்துருக்கிறது, இந்த மாதிரி ரீசன்ஸ்னால தான் வந்து இந்த கருவானது அங்கேயே தங்கிடுது. ஓகே, அதற்கான ரீசன்ஸ் பற்றி சொன்னீங்க. அதுக்கான தீர்வுகள் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி காலர் ஒருத்தவங்க லைனில் காத்துட்ருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? சந்தியா மேடம், சிவராஜ் பேசுறோம். ஓகே சந்தியா, உங்களோட கேள்வி என்ன, நீங்க தொடர்ந்து பேசலாம். டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. மேடம் குட் மார்னிங். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு மேரேஜ் ஆகி 10 years ஆச்சு. ஓகே. 8 yearsல ஒரு பையன் இருக்கான். ஓகேம்மா. அதுக்கப்புறம் செகண்ட் பேபி நிக்கவே கன்சீவ் ஆகவே இல்லை. ஓகே. அப்புறம் இப்பதான் ஜூன் 18ஆம் தேதி செக் பண்ணி ஐயுஐ பண்ணியிருக்கோம் மேடம். ஐயுஐ பண்ணியிருக்கீங்களா இப்போ இந்த சைக்கிள்ல? ஆமா மேடம், ஐயுஐ பண்ணியிருக்கோம் மேடம். அதான் எப்ப ரிசல்ட் அதுக்கு பார்க்கணும் கேட்கறதுக்காக. எப்போ பண்ணாங்கம்மா ஐயுஐ? ஜூன் 15ஆம் தேதி பண்ணாங்க மேடம். ஓகே, 15-20 days கழிச்சு நீங்க அந்த பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க இன்னொரு 1 week வெயிட் பண்ணி யூரின் டெஸ்ட் கூட பண்ணி பார்க்கலாமா? மேடம் பயமா இருக்கு. புரியல. பிரெஸ்ட் பெயின்லாம் இருக்கு மேடம், அதான் கொஞ்சம் நர்வஸ், பயமா இருக்கு. பிரெஸ்ட் பெயின் சொல்றது வந்து பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடியும் வரும். அது மட்டும் இல்லாம இப்ப பிரெக்னென்ட் ஆகும்போதும் வரதுக்கு, பிரெக்னன்சி ஆரம்பிக்குது அப்படின்னா கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அண்ட் மொரோவர் ஐயுஐன்னு சொல்கிற விஷயம் வந்து ஒரு 10 to 15% வாய்ப்பு இருக்கிற விஷயம்தாம்மா. நீங்கள் உங்களுடைய பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ், அதாவது பிளட் டெஸ்ட், உங்கள் ஹஸ்பண்டுடைய சாம்பிள், உங்களுடைய ஸ்கேனு, கருமுட்டைகளுடைய வளர்ச்சி அதெல்லாம் செக் பண்ணிட்டீங்களா ஐயுஐ பண்ணுறதுக்கு முன்னாடி? இல்ல செக் பண்ணி தான் வச்சோம். ஆனா ஒரு பக்கம் ரைட் சைடு டியூப்லே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க மேம். பிறவிலேயே டியூப் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. லெஃப்ட் சைடு மட்டும் தான் நல்லா இருக்குன்னு இப்பதான் அது எனக்கு தெரியும். இந்த செக் பண்ண அப்புறம் தான் தெரியும். ஓகே, பட் எனிவே உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு இல்லையா? 8 இயர்ஸ்ல ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா மேடம். ஸோ அதனால நீங்க ஏற்கனவே ஒரு வாட்டி கன்சீவ் ஆயிருக்கீங்கன்றதால தட் ஷுட் நாட் பி அ ப்ராப்ளம். உங்க டியூப் ஹெல்த்தியா இருந்திருக்கு அப்போ. இப்போ எப்படி இருக்குன்றத நீங்க செக் பண்ணீங்களா டியூப்? இப்போ செக் பண்ண மேடம். இந்த பக்கம் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. உங்க ஏஜ் என்னம்மா? 27 மேடம். 27. ஓகே, நீங்க வெயிட் பண்ணி பாருங்கம்மா, டெஸ்ட் எடுத்து பாருங்க. பாசிட்டிவா வந்ததுன்னா நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா திரும்ப நீங்க ஒரு ஐயுஐ ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா கன்சீவ் ஆவீங்க. டியூப்ல எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற பட்சத்துல ஐயுஐ ட்ரை பண்ணலாம் நீங்க. ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். ஓகே, இந்துமதி எங்க இருந்து கூப்பிடுறீங்க? ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம். கல்யாணம் 2 வருஷம் ஆகுது. ஓகேம்மா, உங்களோட ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து பேசலாம். டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. ஹலோ மேம். ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேம். எனக்கு கல்யாணம் 3 வருஷம் ஆகுது. சொல்லுங்க. 2 அபார்ட்மெண்ட்ஸ் ஆயிடுச்சு. ஐயுஐ 2 தடவை ட்ரை பண்ணியிருக்கோம். லேப்டாஸ்கோபி பண்ணதுல வந்து லெஃப்ட் சைட் டியூப் வந்து பிளாக் இருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேம்மா. ஸோ ஐயுஐயும் 2 முறை ட்ரை பண்ணிட்டீங்க மேம்? ஐயுஐ 2 முறை பண்ணியிருக்கீங்க? ஆமாம் மேம், 2 முறை பண்ணியிருக்கேன். சரிம்மா. அப்புறம் முட்டை வளர்ச்சியில வந்து எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு மேம். இன்ஜெக்ஷன் போட்டுமே எனக்கு முட்டை வளர்ச்சி இல்லைன்றாங்க. இன்ஜெக்ஷன் போட்டு கருமுட்டை அந்த வளர்ந்து வெடியுதாம்மா? ரப்சர் ஆகுதா? வெடிக்குது மேம். வளர்றதே கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு மேம். 4 இன்ஜெக்ஷன் போட்டாங்கயும் வளர மாட்டேங்குது. பிசிஓடி ப்ராப்ளம் இருக்காமா? பிசிஓஎஸ் ப்ராப்ளம்? பிசிஓ இருக்கு மேம். ஓகே. ஸோ பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தான் அந்த ஓவுலேஷன் நடக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா. நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் மெடிசின்ஸ் கொடுத்தா கூட கொஞ்சம் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு அந்த எக்ஸு வந்து வளராமல் இருக்கிறதுக்கு. உங்களுக்கெல்லாம் எப்படின்னா நிறைய ஹைடோஸ் ஹார்மோன்ஸ் தேவைப்படுது அந்த கருமுட்டையை வளர வைக்கிறதுக்கு. ஸோ ஏற்கனவே 2 ஐயுஐ பண்ணியிருக்கீங்க. டியூப்ல ஒரு பக்கம் பிளாக் இருக்குன்னு சொல்றீங்க. அது மட்டும் இல்லாமல் பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கு, இதனால உங்களுக்கு ஓவுலேஷன் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்றீங்க இல்லையா? ஸோ இந்த ரீசன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால என்னுடைய சஜஷன் கேட்டிங்கன்னா நீங்க இந்த ஐவிஎஃப்னு சொல்ற அந்த ஆப்ஷனை நீங்க தேர்ந்தெடுக்கிறது பெட்டரா இருக்கும்மா. ஒரு முறை நீங்க இன்னொரு முறை ஐயுஐ ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி அதுலேயும் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இந்த டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்கிற விஷயத்த நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுவீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஓகே, நம்ம நிகழ்ச்சிக்கு பல பேர் கால் பண்ணுறீங்க. கால் பண்ணிவிட்டு லைனில் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதே போல் டிவி பார்த்து பேசுகிறத அவாய்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதில் ரொம்பவே தெளிவாக இருக்கும். இந்த எக்டோபிக் ப்ரெக்னன்சிக்கான ரீசன்ஸ் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, தொடர்ந்து அதற்கான தீர்வுகள் பற்றி பேசலாம் மேம். ஓகே, ரீசன்ஸ்ன்னு சொல்லும்போது இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கருக்குழாய்களில் வந்து ஒரு எக்கு, அதாவது அந்த கருமுட்டை வந்து உள்ளே போகுது இல்லையா? எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டியூப்ல இருக்கிற குவாலிட்டினால தான். அதாவது டியூப் எண்டு வந்து ஒரு கை மாதிரி ஒரு இது இருக்கும், அது வந்து உள்ளே இழுத்துக்கும் அந்த முட்டையை. அது மட்டும் இல்லாமல் உள்ள அதோடைய லேயர்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா முடி மாதிரி, நாங்கள் சீலியான்னு சொல்கிற விஷயம், இந்த மாதிரி நிறைய செல் இருக்கும். அது இந்த பக்கம் அந்த பக்கம் டு அண்ட் ஃப்ரோ மூவ்மெண்ட் இருக்கும். அதில் முடி எப்பவுமே வேவ் மாதிரி மூவ் ஆகும்போது என்ன ஆகும், இஃப் சப்போஸ் ஒரு பால் அங்கே இருக்குன்னா உள்ள தள்ளிட்டு போகும் இல்லையா? சேம் தான், அதே மாதிரி தான் எக்கு வந்து உள்ள அது இட் வில் கோ இன்சைட். பட் ஸ்பெர்ம்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து வால் மாதிரி ஒரு டெய்ல் இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு ஒரு மொட்டிலிட்டி இருக்கிறதுனால அது அந்த இடம் வரைக்கும் ரீச் ஆகிடும். கீழே அந்த சர்விக்ஸ்லேருந்து அந்த டியூப் வரைக்கும் ரீச் ஆகிடும். பட் ஒரு எம்ப்ரியோ, அதாவது கரு உண்டான பிறகு இந்த மாதிரி டியூப்ல அதுவும் ஒரு உருண்டையான விஷயம். ஸோ அதுவும் இந்த சீலியான்னு சொல்கிற விஷயங்களால தான் உள்ள கர்ப்பப்பை லைனிங் வரைக்கும் போய் உட்காருது. ஸோ டியூப்ல வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா இந்த சீலியான்னு சொல்கிற விஷயம் எல்லாம் பழுதடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சீலியாலாம் வந்து ஒரு வாட்டி பழுது அடைஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, இன்ஃபெக்ஷனால ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப அது ரீஜெனரேட் ஆகாது. இப்போ நம்ம சாதாரண முடி மாதிரி இட் இஸ் நாட் கோயிங் டு ரீக்ரோ. அந்த சீலியான்றது ஒரு வாட்டி ப்ராப்ளம் டிஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னா டிஸ்ட்ராய் ஆனது தான். ஸோ இதனால அந்த டியூபுடைய ஃபங்க்ஷனே லூஸ் ஆகிடுது. அதனால தான் இவங்களுக்கு வந்து டியூப்ல வந்து கருத்தரிக்கிறது அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது. ஸோ இந்த மாதிரி டியூப்ஸில் ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்றது நம்ம கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கிறது ஒரு நல்ல விஷயம். இதனால எக்டோபிக் ப்ரெக்னன்சியை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கேன்லேயே வந்து நம்ம பார்க்கும்போது
இந்த ஹெச்எஸ்ஜின்னு சொல்கிற விஷயம் வந்து டியூப்பில் வந்து ஓப்பனிங் அதாவது பிளாக் இருக்கா இல்லையான்னு பார்க்குறது. அது கொஞ்சம் பெயின்ஃபுல்லான விஷயம். இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா சோனோசால்ஃபிங்கோகிராம்னு ஒன்று இருக்குது. செலைன் இன்ஸ்டில் பண்ணி ஸ்கேன்லேயே நம்ம அதனால் அதை பார்க்க முடியும். ஸோ ஸ்கேன்லேயே வந்து டியூபுடைய ப்ராப்ளம் இருக்கா, அழுக்கு தண்ணி சேர்ந்துருக்கா, ஹெல்த்தியாக இருக்கான்றது நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணோம்னா இந்த எக்டோபிக் ப்ரெக்னென்சின்ற ப்ராப்ளமை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஓகே ஃபைன், தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேரம் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? ஜெசிந்தா, பூந்தமல்லியில இருந்து பேசுறேன். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான். ஓகே, உங்களோட வயது, உங்களோட கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. என்னோட நேம் ஜெசிந்தா, ஏஜ் வந்து 30. ஓகேம்மா. ஆல்ரெடி எனக்கு ஒரு 3 இயர்ஸ்ல ஒரு பாய் இருக்கான். ஓகே. இப்போ செகண்டா நான் கன்சீவ் ஆயிருக்கேன் மேடம். இப்போ எனக்கு 28th வீக் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகேம்மா. 20 வீக்ஸ்ல வந்து அனாமலி ஸ்கேன் எடுத்தோம் மேடம். சரி. அதுல என்னன்னா ப்ராமினன்ட் ரீனல் பெல்விஸ் seen in fetal both kidneys அப்படின்னு போட்டு ஏபி வித் 4.5 mm அப்படின்னு போட்டிருக்காங்க. போட்டுட்டு சஜஷன் வந்து ஃபாலோ அப் ஸ்கேன்ஸ் ஃபார் லிக்யூர் ஆஃப்டர் 4 to 5 weeks ஃபார் ஃபீட்டல் எக்கோ அண்ட் கப் KUB மஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதனால இந்த மாதிரி KUB ஸ்கேன் எடுக்கணுமா மேடம்? இப்போ எடுத்தா பெட்டர்மா. ஏன்னா வந்து அந்த ரீனல் பெல்விஸ் வந்து ப்ராமினெண்ட்டாக இருக்கிறது சம்டைம்ஸ் நார்மலாக கூட இருக்கலாம். பட் ஆனால் அது நார்மலாக இல்லாமல் அப்நார்மலாக இருந்ததுன்னா அதை நம்ம டிடெக்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்றதால தான் 4 to 5 வீக்ஸில் திரும்ப நீங்கள் ரீஸ்கேன் பண்ணணும். KUBன்னு சொல்கிறது வேற ஒன்றும் கிடையாது, கிட்னி யூரிட்டர் பிளாடர். அந்த ஸ்கேனையும் நம்ம திரும்ப பண்ணணும். அதாவது உங்கள் குழந்தையுடைய கிட்னி, அந்த யூரிட்டர், அந்த பிளாடர்ன்ற விஷயம் சரியாக இருக்கா அப்படின்றது 4 வாரம் கழித்து திரும்ப பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏன் ஃபீட்டல் எக்கோ பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ அனாமலிஸ்ன்னு சொல்லும்போது ஒன்று மட்டும் தனியாக வராது. ஒரு முக்கால்வாசி நேரம் வந்து நிறைய ஆர்கன்ஸ், மல்டிபிள் ஆர்கன்ஸில் அனாமலி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா இந்த கார்டியாக் ப்ராப்ளம், அதாவது ஹார்ட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்கிறது வந்து ரொம்ப காமனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றதையும் அவங்க செக் பண்ணுன்றதுக்காக தான் அந்த 4 to 5 வீக்ஸில் ரிப்பீட் பண்ண சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை ரிப்பீட் பண்ணணும். பண்ணி அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்றதை டிடெக்ட் பண்ணாங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் என்னன்றது டாக்டர் கண்டிப்பாக சொல்லுவாங்கம்மா உங்களுக்கு. ஓகே மேடம். இப்போ 28 வீக்ல கூட இப்போ பார்க்கலாமா மேடம்? புரியலம்மா. இல்ல, இப்போ எனக்கு 28 வீக்ஸ் ஆயிடுச்சு. ஆனா நான் எடுத்தது இது வந்து அனாமலி 20 வீக்ஸ்ல. ஓகே. அவங்க ஆஃப்டர் 4 to 5 தான் சொல்லிருக்காங்க. அப்ப 25 வீக்ஸ்ல தான் பார்க்கணுமா இல்லனா இப்போ கூட பார்த்தா ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? நீங்க பார்க்கல, மிஸ் பண்ணிட்டீங்களா அந்த ஸ்கேனை? ஆமா, நான் இந்த ஸ்கேன் பார்க்கல மேடம். ஓகே, நோ ப்ராப்ளம். 28 வீக்ஸ் ஆனாலும் பரவாயில்ல. நீங்க இப்போ போய் ஒரு வாட்டி செக் பண்ணலாம். அது ஏதாவது ப்ரொக்ரெஷன் இருக்கா, பெருசா இருக்கான்றத அவங்க கண்டிப்பா பார்த்து சொல்லுவாங்க. இப்போ கூட நீங்க அதை போய் செக் பண்ணலாமா? ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். குட் மார்னிங், இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ. வேணி மேம், நான் குஜராத்ல இருந்து கால் பண்றேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காண்டி தான். நான் இப்போ 8 month பிரெக்னன்சியா இருக்கிறேன். ஓகே, கங்க்ராட்ஸ்மா. தொடர்ந்து பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. மேம் வணக்கம், சொல்லுங்கம்மா. மேம் 5 months ஸ்கேன் பார்க்கல எனக்கு அடியில வந்து நஞ்சு கூடி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகேம்மா. அது வந்து மேலே ஏறிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் இப்போ 8 monthsல கூட ஸ்கேன் பார்த்தோம், ஆனால் இன்னும் ஏறலை அப்படின்றாங்க. அது எதனால? ஓகே, இப்போ நஞ்சுக்கொடின்றது வந்து ஆரம்பத்தில், அதாவது 3 to 4 months வரைக்குமே வந்து சில பேருக்கு கீழே தான் இருக்கும். அது ஃபார்ம் ஆகுறது வந்து கீழே தான் ஃபார்ம் ஆகும், கர்ப்பப்பை கீழே. அது தானாக மைக்ரேட் ஆகிடும், மைக்ரேஷன் நாங்கள் சொல்லுவோம். 5 மாதத்துக்கு மேலே அது தானாக எல்லாருக்குமே மைக்ரேட் ஆகிடும். ஒரு சில பேருக்கு மட்டும் கீழே இருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேலே இடம் இல்லாமல் இருக்கிறது, அதாவது கர்ப்பப்பை உடைய மேலே இடம் இல்லாமல் இருக்கிறது, இல்லை குழந்தை வந்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கிறது, இல்லை கர்ப்பப்பையில் ஏதாவது கட்டி முன்ன ஃபைப்ராய்டு ஏதாவது இருந்திருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறது. முக்கியமாக ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பை மேல் பகுதியில் இடம் இல்லாமல் இருக்கிறது ஒரு காரணமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பிளாசண்டா வந்து மைக்ரேட் ஆகாது, கீழே இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து 8 மாதம் சொன்னீங்க, இப்போ இன்னும் பிளாசண்டா கீழே இருக்குது நீங்கள். ஸோ இதுக்கு மேலே அது வந்து மைக்ரேட் ஆகுமான்றது சான்ஸ் ரொம்ப கம்மி. அப்படி வந்து மைக்ரேட் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா. மேலே உங்கள் அப்பர் செக்மெண்ட்டுக்கு போயிடுச்சு, ஃபண்டஸ் கிட்ட போயிடுச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கர்ப்பப்பையில். பட் அது கீழேயே இருக்குன்னா நீங்கள் டெலிவரி அப்போது நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்காமா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நீங்கள் டெலிவரி டைமில் வந்து பிளாசண்டா எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கேனில் பார்த்து சொல்லுவாங்கம்மா. அதாவது கர்ப்பப்பை வாய்க்கிட்ட இருந்து எவ்வளோ சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்குது, இல்லைனா கர்ப்பப்பை வாயை வந்து ஃபுல்லாக அடைச்சா மாதிரி கீழே இருக்கா, இந்த மாதிரி விஷயம்லாம் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் அவங்க ரிப்பீட்டாக ஸ்கேன் பண்ணி அதில் அந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்கான்றது உங்களுக்கு அப்போதைக்கப்போ இன்ஃபார்ம் பண்ணுவாங்கம்மா.
ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நான் கவிதா சேஆர்ல இருந்து பேசுறேன் மேம். ஓகே கவிதா, உங்களோட கேள்வி என்ன? நான் வந்து கன்சீவா இருக்கேன் 5 months. அதுக்காக டாக்டர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஓகே மேம். வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். எனக்கு 27 வயசு ஆகுது. நான் வந்து கன்சீவா இருக்கேன் 5 months இப்போ. ஓகேம்மா. ஏற்கனவே 2 அபார்ட் ஆயிடுச்சு. எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. ஓகேம்மா. 2 அபார்ஷன் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் நான் கன்சீவா இருக்கேன் 5 months. ஆனா எனக்கு வந்து அது எந்த இதுவும் தெரியாம அடி வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு. ஓகேம்மா. ஸோ 2 அபார்ஷன் பிரச்சனை வருமா? ஓகே, ஃபர்ஸ்ட் 2 அபார்ஷன் வந்து எப்போ நடந்ததுமா? எந்த வாரத்தில், எத்தனை நாளில்? 2 months, அதாவது 2 மாசம் கருவாவே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அபார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஓகே. தானா கலையில நானா போய் அபார்ட் பண்ணிருந்தேன். ரெண்டுமே அந்த மாதிரி தானாம்மா? ஆமா, கரு வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ 5 மாதம் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப அதை பற்றி வரி பண்ணிக்க வேண்டாம். அது 2ம் அபார்ஷன் ஆனதுக்கான காரணம் வேற இல்லையா? அது வளர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டு நீங்களே அபார்ஷன் பண்ணிட்டீங்க. பட் இது வந்து 5 months வரைக்கும் க்ரோ ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பெருசாக ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. உங்களுடைய ஹிஸ்ட்ரி பார்த்தா அந்த மாதிரி தெரியுது. ஸோ எதுக்கும் நீங்கள் ரெகுலர் ஸ்கேன்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட கண்டினியூஸாக அந்த மந்த்லி ஒன்ஸு எப்படி சொல்கிறாங்களோ அவங்கள போய் பாருங்கள். உங்கள் ஆப்ஸ்டிஷனை போய் பார்த்துட்டு அவங்க சொல்கிற அட்வைஸ் எடுத்துட்டிங்கன்னா அபார்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுறவங்க பல பேர் வந்துட்டு லைனில் காத்துட்டு இருக்கீங்க. ஒரு 2 நொடிகள் எக்ஸ்ட்ரா காத்துட்டு இருந்தால் தாராளமாக உங்களோட கேள்விகளை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இந்த எக்டோபிக் ப்ரெக்னன்சி பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ சப்போஸ் எக்டோபிக் ப்ரெக்னன்சி இருக்குன்னு நீங்கள் டிடெக்ட் பண்ணிட்ட பிறகு அடுத்த கட்டமாக அவங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னவா இருக்கும்? எக்டோபிக் ப்ரெக்னன்சி இருக்குது அப்படின்னாலே வந்து அது அவங்க டிடெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை நம்ம கலைச்சி தான் ஆகணும். அதாவது அபார்ட் பண்ணி தான் ஆகணும். அபார்ஷன்னு சொல்லும்போது நம்ம நார்மலாக எல்லாம் அபார்ஷன்ஸ் பண்ணுற மாதிரி டிஎன்சிலாம் பண்ண முடியாது. பிகாஸ் அது இருக்கிறது வந்து டியூப்பில், கர்ப்பப்பை கேவிட்டியில் இருந்ததுன்னா நம்ம டிஎன்சி பண்ணலாம். பட் அது டியூப்பில் இருக்கிறதுனால சைஸை முதல்ல பார்க்கணும், என்ன சைஸில் இருக்குன்ட்டு. ஒரு குறைஞ்ச சைஸ், நாங்கள் ஒரு சென்டிமீட்டர் சொல்லுவோம், அந்த சென்டிமீட்டர்ஸில் இருக்குன்னா மெடிசின்ஸ் கொடுத்து அதை மீத்தோட்ரெக்சைட்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது, அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்து அதை தானாக கரைய வைக்கலாம். அப்படி இல்லை அதோடைய சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா அது ஒரு லைஃப் த்ரெட்னிங் சினாரியோ. எவ்வளோ சீக்கிரமாக நம்ம அதை கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் அதை கண்டுபிடிச்சி லேப்ரோஸ்கோப்பி பண்ணி அந்த எக்டோபிக் ப்ரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணி அந்த டியூபை கட் பண்ணி எடுத்துடணும். இல்லைனா அந்த கருவை மட்டும் நம்ம வெளியே எடுத்துடணும். அப்படி எடுத்தால் தான் வந்து இட் வில் பி குட் ஃபார் த விமன். இல்லைனா அது வந்து ஒரு லைஃப் த்ரெட்னிங் சினாரியோ மாதிரி ஆகிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வெடிஞ்சிடுச்சு. ஏன்னா அங்கே வந்து டியூப்ல வந்து இடம் இருக்காது இல்லையா, ஒரு கரு வளர்கிறதுக்கான இடம் இருக்காது. ஸோ அது என்ன ஆகும்னா ஒரு பர்டிகுலர் சைஸ்க்கு மேலே அதாவது வளர முடியாது. ஸோ அது வெடிஞ்சிடும். வெடியும் போது என்ன ஆகும்னா அங்கே இருக்கிற பிளட் வெசல் எல்லாமே வந்து வெடிஞ்சு போய் ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும், வயிற்றுக்குள்ளேயே ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஹெமரேஜ் ஆச்சு அப்படின்னா பெண்ணுடைய பிளட் வெசலில் இருக்கிற வேண்டிய ரத்தம் எல்லாமே வயிற்றுக்குள்ளே போய் சேர்ந்துடும். அதனால ஷாக்னால அந்த பெண் இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு கூட அதிகம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் நம்ம அதை டிடெக்ட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் டிடெக்ட் பண்ணி அதுக்கான சர்ஜரி பண்ணணும். ஸோ எக்டோபிக் ப்ரெக்னன்சின்றது உடனடியாக கன்சீவ் ஆயிருக்காங்கன்ற சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலும் டாக்டரை போய் அணுகுனீங்கனாலே உங்களுக்கு அந்த விஷயம் டாக்டர் மூலியமா தெரிய வரும். ஸோ அதற்கான ஸ்டெப் நீங்கள் உடனே எடுக்க வேண்டியது தான் ரொம்பவே அவசியமான ஆரோக்கியமான விஷயமா இருக்கும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? ஹலோ மேம், நான் ரம்யா பேசுறேன், பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கூப்பிடுறேன் மேம். ஓகே ரம்யா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம். ஓகே, உங்களோட வயது, உங்களோட கேள்விகள் நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. ஓகே மேம். ஹலோ மேம். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு வந்து 28 வயசு ஆகுது மேம். இப்போ நான் வந்து 2 months பிரெக்னெண்டா இருக்கேன். ஓகே. எனக்கு என்னன்னா 45 daysல ஸ்கேன் பண்ணப்ப ஹார்ட் பீட் இல்லைன்னு சொன்னாங்க மேம். ஓகேம்மா. அதனால எனக்கு பிளாக்மின் அப்படின்ற ஒரு இன்ஜெக்ஷன் வந்து டெய்லியும் போட சொல்லி கொடுத்துருக்காங்க மேம். ஓகே, இந்த பிரெக்னன்சி இல்லையாம்மா? இந்த பிரெக்னன்சி. ஓகே, ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்றீங்க? எஸ் மேம். ஃபர்ஸ்ட் 2 times பிரெக்னெண்டா இருந்தேன். அப்போ ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்லிட்டு அபார்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிடுச்சு மேம். சரி, ஓகேம்மா. ஸோ இந்த ஃப்ராக்மென்னு சொல்றது ஹெப்பாரின், நான் முன்ன பேசின மாதிரி லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின் இன்ஜெக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஹெப்பாரின் இன்ஜெக்ஷன் கொடுக்கறதுனால உங்க பிரெக்னன்சி வந்து ப்ரொலாங் ஆகுமா? நல்லது தான், அதை நீங்க போட்டுக்கோங்க. இப்போ எத்தனை வீக்ஸ்ல இருக்கீங்க நீங்க? மேம் இப்போ எத்தனை ஹார்ட் பீட் இருக்குன்னு சொல்றாங்க மேம். ஆனா வந்து குழந்தை வந்து பிறக்கிற வரைக்கும் இந்த இன்ஜெக்ஷன் வந்து நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க மேம்.
கண்டிப்பாம்மா அவங்க அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்காங்கன்னா யூஸ் பண்ணலாம். இல்லைனா 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் திரும்ப உங்கள் டாக்டர் ரிவ்யூ பண்ணி அதை ஸ்டாப் பண்ணுறதுனா கூட பண்ணலாம். பட் ஆனால் உங்களுக்கு ரத்த ஓட்டத்தில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா டெஸ்ட் எல்லாம் எடுத்து? இல்ல மேம், அந்த டியூப் டெஸ்ட் எடுத்தாங்க, எந்த அடைப்பும் இல்லைன்னு சொன்னாங்க. ஓகே, பட் ரத்த ஓட்டத்தில் அதாவது அது பிளட் ரொம்ப தின்னாக இருக்குது இல்லைனா திக்காக இருக்குது அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்ல மேம், அந்த மாதிரி எந்த இதுவும் சொல்லல. அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை அப்படின்னா இந்த ஹெப்பாரின் இன்ஜெக்ஷனை வந்து 12 வாரம் அதாவது 3 மாதம் கழித்து நம்ம நிறுத்திடலாமான்றது நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். அப்படி அவங்க நிறுத்த சொன்னால் நிறுத்துங்க. இல்லைனா நீங்கள் ஃபுல் ப்ரெக்னென்சி கண்டினியூ பண்ணுறதுல ஒரு ஹார்ம் ஒன்றும் கிடையாதுமா. நீங்கள் கண்டினியூ பண்ணால் நல்லா இருக்கும். பட் ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? புதுக்கோட்டையிலிருந்து பேசுகிறோம் மேடம். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். உங்களோட கேள்வி என்ன? ஹலோ மேடம், குட் மார்னிங். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. எங்களுக்கு 3.5 இயர்ஸ்ல ஒரு பேபி இருக்கா. ஓகேம்மா. எங்களுக்கு இப்போ ஒரு 1 இயரா தான், 1 இயர் கூட இல்லை, ஒரு 6 மந்த்தாக தான் ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்கு. அதாவது ஒரு படம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கின்லாம் ஒரு இதாக இருக்கும், அரிப்பு அது மாதிரி இச்சிங் ரொம்ப இதாக இருக்கும். ஓகேம்மா. அதுக்கு நாங்கள் ஸ்கின் டாக்டர்கிட்ட போய் காமிச்சதுக்கு எங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு, உங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுத்தாங்க சாரு. ஓகேம்மா. அது நான் கண்டினியூஸாக போட்டுட்டு இருக்கேன், இன்னொரு 4 மந்த்ஸாக போட்டுட்டு இருக்கேன். அது இன்னும் க்யூர் ஆகலை, போட போட தான் அது இதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாள் கண்டினியூஸாக எடுக்கணும்ட்டு. ஓகே, எங்கம்மா ஸ்கின் இன்ஃபெக்ஷன் சொல்கிறீங்க நீங்கள்? புரியல. ஹலோ, எங்கே ஸ்கின் இன்ஃபெக்ஷன் சொல்கிறீங்க? அதாவது காலில் தொடையில இருக்கும், அடி வயிற்றுல, அது மாதிரி. ஒயிட் கலரில் இருக்காம்மா? இல்லை, அது மாதிரி ரவுண்டாக ஒரு படம் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகேம்மா. ஸோ அது நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அவங்க டாக்டர் சொன்ன மாதிரி அது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான். அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட் கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஆயின்மெண்ட்ஸ் ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதையும் நீங்கள் லோக்கல் அப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க, அதாவது லோக்கலாக அது தடவிக்கோங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் அவங்க சொல்கிற டைம் வரைக்கும் எடுக்கணுமா கரெக்டாக. ஸோ ஒரு சிலது இன்ஃபெக்ஷன் வந்து 1 வாரம் நீங்கள் தொடர்ந்து எடுத்தீங்கன்னா குணமாயிடும். ஒரு சிலது வந்து நீங்கள் 2 வாரம் 3 வாரம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன இன்ஃபெக்ஷன், எப்படி இருக்குது, அதோடைய ஸ்டேட்டஸ் என்ன, சிவியாரிட்டி, அதாவது எவ்வளோ தூரம் நீங்கள் அதால் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்றது உங்கள் டாக்டர் பார்த்துருப்பாங்க. அவங்க எவ்வளோ நாள் அந்த இன்ஃபெக்ஷனுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அவ்வளோ நாள் தொடர்ந்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரிலீஃப் இருக்கும்மா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? சேலத்துலேருந்து கூப்பிட்றேங்க. என் பேர் காயத்ரி மேடம். ஓகே காயத்ரி, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு தான் கேட்கணும் மேடம். ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் அர்ச்சனா இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், சொல்லுங்கள். எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி 3 வயசுல ஒரு கேர்ள் பேபி இருக்கு மேடம். புரியலம்மா, திரும்ப சொல்லுங்கள். 8 மந்த்ஸாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் மேடம் இப்போ. ஓகே ஓகேம்மா. இப்போ ஆனால் ஒரு பேபின்னு தான் சொல்லியிருக்காங்க, ஆனால் வயசு ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேடம். ஓகேம்மா. ஆனால் ஃபர்ஸ்ட் பேபி ஆனதும் எனக்கு நார்மல் டெலிவரி தான் ஆச்சு. அதுலேருந்து இப்போ பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்கு மேம். அதனால டெலிவரி டைமில் ஏதாச்சும் ப்ராப்ளம் அந்த மாதிரி. ஓகே, பேபியோடைய வெயிட் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா? இல்லை மேம், நாங்கள் கவர்மெண்ட் ஜிஹெச்சில் தான் காட்டுறோம் மேம். அது அவங்க ஒன்றும் சொல்லலை மேடம். ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி வந்து நார்மல் டெலிவரியா? ஆமாம் மேடம். ஓகே, பேபியோடைய வெயிட் நார்மலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த முறையும் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுகர் அந்த மாதிரி ஏதாவது இருக்காமா உங்களுக்கு இப்போ இந்த ப்ரெக்னன்சியில்? செக் பண்ணிட்டீங்க இல்லையா? ஓகே, ஸ்கேன் பண்ணதில் இந்த பனிக்குடம் தண்ணி ஏதாவது அதிகமாக இருக்குது அந்த மாதிரிலாம் ஏதாவது சொன்னாங்களா? இல்ல எதுவும் சொல்லல மேடம். அவங்க அதெல்லாம் நல்லா கேட்டது, ஸ்கேன் பண்ணி கொடுத்ததுல எல்லாம் நார்மலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேடம். ஓகேம்மா. ஸோ நார்மலாக இருக்குன்னா பயப்படாதீங்க. செகண்ட் ப்ரெக்னென்சியில் சம்டைம்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு அப்புறமா எக்ஸசைஸ் நல்லா பண்ணாமல் இருக்கிறது, எக்ஸசைஸே பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா இந்த மாதிரி செகண்ட் ப்ரெக்னென்சியில் வந்து வயிறு பார்க்க கொஞ்சம் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகும்போது கொஞ்சம் பெருசாக தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க ஸ்கேனில் எதுவுமே ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருக்குன்னா பேபியோடைய வெயிட் நார்மலாக இருக்குது. அண்ட் லைக்கர், அதாவது உங்கள் ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிடும் வந்து பனிக்குடம் தண்ணியும் வந்து கரெக்டான லெவலில் இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் பயப்படாதீங்க. இந்த வாட்டி நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் கண்டினியூஸாக டாக்டர் போய் பாருங்கள், ஸ்கேனும் ரெகுலராக பண்ணுங்கம்மா நீங்கள். ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ, சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன, எங்கிறது கூப்பிட்றீங்க? என் பேர் ஜோதி மேடம். நான் தென்காசிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகே ஜோதி, உங்களோட கேள்விகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஓகே மேம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்மா, சொல்லுங்கள். மேம், என் நேம் ஜோதி. எனக்கு 28 இயர்ஸ் ஆகுது. மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆச்சு.
எனக்கு வந்து ஃபெலோப்பியன் டியூப்ல பிளாக் இருக்குன்னு லாஸ்ட் மந்த் நாங்க லாப்ரோஸ்கோபி பண்ணோம். அப்புறம் டாக்டர் வந்து ஓவாஷீல்டு டேப்லெட்லாம் கொடுத்தாங்க. 1 மந்த் கண்டினியூஸா எடுத்தேன். பட் எனக்கு நான் இன்னும் கன்சீவ் ஆகல. நெக்ஸ்ட் இப்போ வேற டேப்லெட் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. எவ்லான் போட்டியும் மேட்ஸே டேப்லெட்டும் கொடுத்துருக்காங்க. இதை கண்டினியூ பண்ணலாமா எப்படி? ஓவலேஷன் இண்டக்ஷன் டேப்லெட் கொடுத்துருக்காங்களாமா உங்களுக்கு? அந்த டேப்லெட் என்ன யூஸ்னு தெரியல. எவ்லான் போட்டு மேட்ஸே அந்த ஃபர்ஸ்ட் ஓவாஷீல்டு கொடுத்தாங்க, அதுல நிக்கல. அதனால இப்போ இந்த டேப்லெட் கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஜி கொடுத்தாங்களா? ஓவாஷீல்டு. ஓகே ஓகே ஓகேமா ஓகே. இப்போ டியூப்ஸ்ல அடைப்பு இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இல்லையா? டியூப்ல பிளாக் இருந்துச்சு. லாப்ரோஸ்கோபில அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரைட் சைடு டியூப்ல பிளாக் இருந்தது. சரிம்மா. ஸோ இப்போ பிளாக் ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாமா? திரும்ப நீங்கள் அவங்க கொடுக்குற மெடிசின்ஸ் எல்லாம் வச்சு ட்ரை பண்ணலாம். உங்கள் மேரேஜ் ஆகி எத்தனை நாள் சொன்னீங்க நீங்கள்? 3 years ஆக போகுது. 3 years. ஏஜ் 28ஆமா? 28. ஓகே. ஸோ நேச்சுரலில் நீங்கள் கன்சீவ் ஆகலைன்னா திரும்ப உங்கள் டியூப்ஸில் பிளாக் இருக்கா இல்லையான்றது அந்த ஹெச்எஸ்ஜின்னு சொல்லுவோம் இல்லையா, எக்ஸ்ரே படம், அதை எடுத்து பாருங்கள். அப்படி பிளாக் இல்லைன்னா நீங்கள் ஐயூஐ ட்ரை பண்ணலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டியூப்ல அடைப்பு இருக்குது, நீங்கள் லாப்ரோஸ்கோபி பண்ணுறீங்க, டியூப்ல பிளாக் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா அது திரும்ப வரதுக்கான வாய்ப்பு இருக்குமா? ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டியூப்ல அடைப்பு வருதுன்னா ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால தான் வருது இல்லையா? ஸோ இப்போ அந்த இன்ஃபெக்ஷனுக்கான க்யூரை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா அது திரும்ப வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் டியூப்ஸில் அடைப்பு இருக்கா இல்லையான்றது அந்த சிம்பிள் டெஸ்ட்டு தான், அந்த ஹெச்எஸ்ஜின்னு சொல்கிறது, எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறது. அந்த டெஸ்ட்டு பண்ணிக்கோங்க. அது பண்ணி பிளாக் எல்லாம் இல்லை, நார்மலாக இருக்குன்னா ஐயூஐ ட்ரை பண்ணுங்கம்மா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. மேம், இந்த டியூபல் பிளாக்கை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ சப்போஸ் இந்த டியூபல் பிளாக்ல இருக்கிறது வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் டிடெக்ட் பண்ணிட்டா சப்போஸ் அது அந்த ப்ரெக்னன்சியை வந்துட்டு ஹெல்தியான ப்ரெக்னன்சியாக கொண்டு போய் கருப்பையில் வைக்க முடியுமா? ஸோ டியூப்ல பிளாக்கை வந்து நம்ம இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே டிடெக்ட் பண்ண முடியுமா? டியூப்ல ப்ரெக்னன்சி இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு நம்ம ஆரோக்கியமான முறையில் கொண்டு போய் கருப்பையில் வைக்க முடியுமா? இல்லை, அந்த மாதிரி நம்ம டெக்னிக்லாம் இன்னுமே கிடையாது. ஏன்னா ஒருவேளை டியூப்ல வந்து கரு தரிக்குதுன்னா அது தானாக தான் போய் கர்ப்பப்பையில் போய் உட்காரணும். வி டோன்ட் ஹேவ் எனிதிங் டு எய்ட் இட். அதை எய்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இன்னும் மெடிக்கல் ஃபீல்டில் எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் கிடையாது. ஸோ எங்கே அது வந்து ஃபார்ம் ஆகுதோ, ஃபார்ம் ஆன இடத்துலேருந்து 6 to 7 days கர்ப்பப்பை லைனிங்கில் போய் உட்காரணும். ஸோ இந்த மாதிரி திங்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஐவிஎஃப் டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்கிற விஷயம் வந்திருக்கு இல்லையா? ஸோ ஐவிஎஃப்ல என்ன பண்ணுவோம், டியூப்ல நடக்கிறத கருவை நம்ம லேப்லேயே வெளியே உண்டாக்கி அந்த கருவை வந்து கர்ப்பப்பையிலேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த டிரான்சிட்டே இருக்காது, அது டியூப்லேருந்து கர்ப்பப்பைக்கு போகிற அந்த டிரான்சிட்டே அந்த கரு ஃபேஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி டியூப்ல ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக ஐவிஎஃப் சூஸ் பண்ணாங்கன்னா ஒரு ஹெல்தி ப்ரெக்னன்சி, டியூபல் ப்ரெக்னன்சிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக. ஓகே மேம், இந்த 1 hour ஆரோக்கியமான பல கேள்விகளுக்கு முறையாக தீர்வுகள் கொடுத்துருந்தீங்க. பார்த்துருந்த நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் மேம். தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி பல ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கான விடைகளை கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல திங்கட்கிழமையும் வேறொரு டாக்டரோட உங்களை வந்து சந்திக்கிறோம். Until then, this is Kritika telling bye from you all.